Hi, hello, vanakkam. This is G. Ramachandran, English tutor of Phoenix Academy. The academy is located at Yamapur in Kallakurichi district. So, first, welcome you all to my channel and subscribe my channel. Please share and like it. ஸோ நீங்கள் அந்த பெல் பட்டனை டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து விழும். நீங்கள் உடனுக்குடனே அந்த வீடியோவை பார்க்கலாம், உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த லாஸ்ட் வீடியோ பற்றி ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாஸ்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு இன்புட் மெத்தட் அவுட்புட் மெத்தட்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாலஜியாக நான் அதை உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் உள்ள போல் ஐ திங்க் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு 50 டேஸ்க்குள்ளே அல்லது ஒரு 90 டேஸ்க்குள்ளே நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் நான் போடுற வீடியோவை 1 by 1 நீங்கள் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இட் வில் ஹெல்ப் யூ. புரியலைன்னா நீங்கள் சொல்லுங்கள், அந்த வீடியோவை நான் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து நானாக உங்களை வந்து லெவலாக பிரிக்கிறேன். இன்னும் நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட் வீடியோ ஒரு 200 வியூவர்ஸ் வந்திருக்காங்க, செகண்ட் வீடியோ 300 வியூவர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்கன்னு. அதை பற்றி தான் நான் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ லெவல் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கலாம். அதாவது ஃப்ரெஷ்னாக்கா, எனக்கு இது வரைக்கும் இங்கிலீஷ் தெரியாது, ஆனால் எனக்கு படிக்க தெரியும், எழுத தெரியும், ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா எனக்கு புரிஞ்சுக்கிற லெவலில் தான் இருக்குது. அப்போ எங்களுக்கு கிராமட்டிக்கலாக எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ ஒரு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணணும்னு தெரியாது, ஒரு சென்டென்ஸ் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது. அப்படிங்கிற லெவலில் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு லெவல் 1 இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் எந்த மாதிரி இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு அந்த கோர்ஸ் நான் கொடுக்க முடியும். ஸோ லெவல் 1 இருக்கிறவங்க ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு சென்டென்ஸ் பேசுகிறீங்க அப்படின்னா, இந்த சென்டென்ஸினுடைய வார்த்தைகள்லாம் என்னென்னு நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டுன்னா அதுதான் லெவல் 1. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு சென்டென்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஐ ஆம் டீச்சிங் த கிராமர். ஸோ லுக் அட் த சென்டென்ஸ், I separate it. இது ஐங்கிறது சப்ஜெக்ட், the am-ங்கிறது ஆக்சிலரி வெர்பு, டீச்சிங்கிறது மெயின் வெர்பு, the grammar-ங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன்ல நீங்க கிராமர்ல படிச்சிருக்கலாம் நீங்க. ஸோ இப்போ பாருங்க, இந்த சென்டென்ஸ் என்னன்னா, ஐ ஆம் டீச்சிங் த கிராமர்னு வருது, எழுதியிருக்கேன். இதுல ஐ இருக்கு, ஆம் இருக்கு, டீச்சிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, அப்புறம் தீங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, கிராமர்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு குரூப்ஸ்ல இருந்து வந்திருக்கும். இந்த குரூப் பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணணும்னு தெரியும், இல்லைன்னா அது வரைக்கும் தெரியாது. இப்ப பாருங்க, ஐ அப்படின்னு இருக்கு, இது எதுல இருக்கு? நவுன்ல இருக்கு. அப்ப நவுன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். அப்ப இந்த நவுன்ல ப்ரனவுன் இருக்கு. அப்ப ப்ரனவுன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ப்ரனவுன்ல அது டைப் ஆஃப் ப்ரொனவுன் இருக்கு. சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், பொசசிவ் ப்ரொனவுன். இது ஒண்ணுமே இல்லை, நீங்க நம்ம டெய்லி நம்ம பயன்படுத்துறது தான். இப்ப ஐ, யூ, வி, சி, நானு, நீ, அவன், அவள், அதெல்லாம் இந்த ப்ரொனவுன்ல வரும். என்னுடையது, உன்னுடையது, அவனுடையது, இதுவும் ப்ரொனவுன்ல வரும். ஸோ அப்புறம் நவுன் பாத்தீங்கன்னா ஒரு பெயர் சொல். நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அது பெயர் சொல் தான். நவுன் இஸ் த வேர்ட் which is describe about a சம் ஆஃப் பிளேஸ், திங்ஸ், பர்சன், ஒரு ஐடியா, இதெல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் எது இருந்தாலும் அது ஒரு நவுன் ஃபார்மா இருக்கும். அப்ப இந்த சென்டென்ஸ்ல நம்ம எதெல்லாம் கொண்டு வரலாம். அப்ப இந்த ஐ பாருங்க, இப்ப ஐன்றது சப்ஜெக்ட், ஆனா அந்த சப்ஜெக்ட் என்னவா இருக்கும்? இட் மே பி கன்ஃபார்மா ஒரு நவுனா இருக்கும், இல்லைன்னா ப்ரொனவுனா தான் இருக்கும், இல்ல ஒரு நவுன் பிரேஸா இருக்கும், என்ன வேணாலும் இருக்கலாம். எதை பத்தி நம்ம பேசுறோமோ அதான் சப்ஜெக்ட். அண்ட் செகண்ட் ஒன் பாருங்க, ஆக்சிலரி வெர்பு. ஆக்சிலரி வெர்பு அப்படின்னா நம்ம வெர்புல டைப்ஸ் இருக்கு. இப்ப பாருங்க, நவுனு, ப்ரொனவுனு, அதுக்கடுத்து வெர்புனா நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப இங்கிலீஷ் இது ஒரு ஃபேமிலி அப்படின்னா, நம்ம ஃபேமிலியில அம்மா எவ்வளவு முக்கியமோ, இப்ப நம்ம குடும்பத்தில் இருக்காங்க, அப்பாவுக்குன்னு சில ரோல் இருக்கு,
அம்மாவுக்குன்னு சில ரோல் இருக்கு. அப்ப நம்ம அம்மாவை எந்த அளவுக்கு முக்கியமா பாக்குறோம், அதே மாதிரிதான் இப்ப இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிற கிராமர் பார்ட்ஸ்ல இந்த வெர்புன்றது அவ்வளவு முக்கியமானது. ஏன்னா வெர்ப் இல்லாம எதுவுமே அங்க பண்ண முடியாது. அது மாதிரி நவுன் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. நவுன்ன்றது ஒரு பெயர் சொல். இந்த பெயர் சொல் வந்து ஒவ்வொரு பொருளாக இருக்கலாம், அல்லது ஒரு இடப்பெயர்களா இருக்கலாம், அல்லது ஒரு டைமிங்கா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அது என்ன செய்யறதுன்னு சொல்ல வர்றதுதான் வெர்பு. ஸோ அப்ப நவுனு ப்ரொனவுனு வெர்புனா என்னன்னு நீங்க கன்ஃபார்மா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கப்புறம் பாருங்க மெயின் வெர்பு வருது. இப்ப இந்த வெர்புல டைப் ஆஃப் வெர்ப்ஸ் இருக்கு. டிரான்சிட்டிவ் வெர்பு, இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு, ஆக்சிலரி வெர்பு, மெயின் வெர்பு, அப்புறம் ஃபைனைட் வெர்பு, நான் ஃபைனைட் வெர்பு, இன்ஃபினிட்டிவ் வெர்பு, இப்படி வெர்ப்ஸ் எல்லாம் மெனி டைப்ஸ்ல இருக்கு. நீங்க வெர்ப்ஸ் நிறைய நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு இங்கிலீஷ்ல பாதி ஸ்போக்கன் வந்த மாதிரி. வித்தவுட் வெர்ப் யூனோ அப்படின்னா யூ கேனாட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் நீங்க பேசணும் அப்படின்னா டெஃபினட்டா வெர்ப்ஸ் அதிகமா தெரிஞ்சிருக்கும். ஒரு 500 above வெர்ப்ஸ் கன்ஃபார்மா யூ ஷுட் லேர்ன் திஸ். ஸோ அதனால இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் வெர்பு. மெயின் வெர்பு தான் நீங்க டென்ஸ் ஃபார்ம்ல கொண்டு வந்து நீங்க ஸ்கூல் ஸ்டேஜ்ல படிச்சிருப்பீங்க. வெர்பு 1, வெர்பு 2, வெர்பு 3, வெர்பு 4 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வெர்பு 1ங்கிறது பிரசன்ட் டென்ஸ், வெர்பு 2ன்றது பாஸ்ட் டென்ஸ், வெர்பு 3ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், வெர்பு 4ங்கிறது பிரசன்ட் பார்ட்டிசிபிள். நம்ம இதெல்லாம் ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு கிளாஸ்லையும் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் வெர்ப்ஸ்ல வரும். அண்ட் இடையிடையில நம்ம ஒரு சென்டென்ஸோ ஒரு இன்னொரு சென்டென்ஸையோ அல்லது ஒரு வேர்ட்ஸையோ இன்னொரு வேர்ட்ஸையோ கனெக்ட் பண்றதுக்கு, அதை பத்தி டிஸ்கிரைப் பண்றதுக்கு, அதை பத்தி சொல்ல வர்றதுக்கு, கனெக்ட் பண்றதுக்கு, மீனிங் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கெல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகள் வரும். இப்போ டு, வித், ஹிம், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும் இடையில. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போசிஷனு, கன்ஜெக்ஷனு இந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்ப அந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா அட்ஜங்க்ட் வரும் உங்களுக்கு. அட்ஜங்க்ட், அப்புறம் வந்து அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நான் சொன்னதெல்லாம் அந்த அட்ஜெக்டிவ்ல வரும். அட்வெர்ப்ல வரும், அட்ஜெக்டிவ்ல வரும். அட்வெர்ப்னா அட்வெர்ப் ஆஃப் டைம் இருக்கு, அட்வெர்ப் ஆஃப் பிளேஸ் இருக்கு, அட்வெர்ப் ஆஃப் மேனர்ஸ் இருக்கு. இதெல்லாம் அட்வெர்ப்ல வரும். இது அட்ஜெக்டிவ் சொல்லுவாங்க. அந்த அட்ஜெக்டிவ்ஸ் அத குணப்பெயர்னு தமிழ்ல சொல்லலாம். வண்ணம், வடிவம், வட்டம், இதெல்லாம் சொல்றது இல்லாம அட்ஜெக்டிவ்ஸ்ல வரும். அது இல்லாம ப்ரிபோசிஷன் அண்ட் கன்ஜங்ஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதை பத்தி ஃபுல் டீடைல்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ ப்ரிபோசிஷன்ல வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், கன்ஜெக்ஷன்ல கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன், சபார்டினேட் கன்ஜெக்ஷன் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அட்ஜெக்டிவ்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் ஒரு சென்டென்ஸ் இந்த மாதிரி இருக்கு, இது வந்து ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ், இது இன்டரோகேட்டிவ் அதாவது கொஸ்டின் சென்டென்ஸ், இது இம்பேரட்டிவ் சென்டென்ஸ், இது வந்து என்னது இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ்னு இப்போ உங்களால ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உங்களால சென்டென்ஸ் எப்படி இருக்கு, இது என்ன சென்டென்ஸ்னே தெரியாது. அப்போ 4 டைப் ஆஃப் த சென்டென்ஸ் இருக்கு. இது தாண்டி நீங்க என்ன பண்ணணும், டைப் ஆஃப் சென்டென்ஸ். அந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ் தான் இப்போ இந்த சென்டென்ஸ் என்ன சொல்ல வருது, இந்த சென்டென்ஸ் என்ன சொல்ல வருது. அப்ப நம்ம சென்டென்ஸ் டைப் ஆஃப் சென்டென்ஸ் அது செகண்ட் லெவல். இந்த செகண்ட் லெவல்ல தான் டைப் ஆஃப் சென்டென்ஸ். இப்போ சிம்பிள் சென்டென்ஸா இருக்கலாம், காம்பவுண்ட் சென்டென்ஸா இருக்கலாம், இல்ல காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா இருக்கலாம், அதுல ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதுல டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்லாம் ஒரு சென்டென்ஸ் வந்து எதுல வந்து அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ் பத்தி மேம்படுத்தி சொன்னாக்கா அது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல போயிடும். அது டைப் ஆஃப் சென்டென்சஸ் எல்லாம் வந்துடும். அது செகண்ட் லெவல். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணும், யூ மஸ்ட் நோ அபவுட் த சென்டென்சஸ், how many words are, what type of the words from the it's coming the groups. ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் இது டோட்டலா வந்து இங்கிலீஷ்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லிடுறாங்க. இப்பதான் இந்த டாபிக் இன்ட்ரோடியூஷன் பண்றதுக்காக தான் நான் இன்ட்ரோடக்ஷன் 2 அப்படிங்கிற இந்த வீடியோஸ் உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இது உங்களுக்கு புரியுதுன்னா பாருங்க. இது சும்மா ஒரு ஜென்ரலா ஒரு ஓவர்வியூவா பாக்குறோம். நம்ம இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா நம்ம ஜென்ரலா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 8, அப்புறம் அதுல நவுனு, ப்ரொனவுனு, வெர்பு, அட்வெர்பு, அட்ஜெக்டிவ்ஸ், ப்ரிபோசிஷன், கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன், இப்படி நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 8 இப்படின்னு நீங்க ஸ்கூல்ல மனப்பாடம் பண்ணி விட்டுருக்கலாம். இல்ல வேற வீடியோஸ் கூட நீங்க பார்த்துக்கலாம், இல்ல கிராமர் புக்ஸ்ல ஒன்று படிச்சிருந்திருக்கலாம்.
பட் அது நம்ம தெரிஞ்சுக்கிறது எதுக்குன்றது நான் சொல்றேன். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது எதுக்குன்னா ஒரு சென்டென்ஸ் மேக் அவுட் பண்றதுக்கு, அதுல என்னென்ன ஒரு இந்த சென்டென்ஸ்ல இருந்து எங்கெங்க இருந்தா குரூப்ஸ்ல இருந்து வேர்ட்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். பட் அதை பத்தி நீங்க ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய வார்த்தைகள்லாம் நிறைய தெரியணும். இப்ப ப்ரொனவுன்னா ஃபுல்லா தெரியணும், நவுன்னா ஃபுல்லா தெரியணும், வேர்ப்ஸ்னா உங்களுக்கு ஃபுல் டோட்டலா தெரியணும், ஒரு 1000 வேர்ப்ஸாவது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்ப நீங்க லெவல் 1ல இதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னா நீங்க லெவல் 1ல இருக்கிறீங்க. அப்ப நான் உங்க லெவல் 1க்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுவேன். இந்த லெவல் 1 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வீடியோஸ் ஆர் 20 வீடியோஸ்க்குள்ள உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். சரிங்களா? நீங்க எந்த லெவல்ல இருக்கிறீங்கன்னு தயவு செய்து இந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ உங்களுக்கு போடலான்னு இருக்கேன். லெவல் 1க்கு ஒரு தனி செப்பரேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் 2 பார்த்தீங்கன்னா அந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ் எந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஓவரால் அது ஒரு 20 or 30 வீடியோஸ்ல we have to completed. And then லெவல் 3ன்னு பார்த்தீங்கன்னா லெவல் 3ல தான் we should daily make out practice section. ஸோ நீங்க ஒருவேளை எனக்கு லெவல் 1 லெவல் 2 எனக்கு தெரியும், கிராமர் ஓரளவு எனக்கு 75% எனக்கு தெரியும், நான் என்னன்னு தெரியும், பிளஸ் இந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ்ல சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் தெரியும், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் எனக்கு எல்லாமே தெரியும், பட் எனக்கு பேச தெரியாது அப்படின்னா யூ ஆர் இன் த பிராக்டிஸ் செக்ஷன். ஸோ நீங்களாம் பிராக்டிஸ் செக்ஷனுக்கு வருவீங்க. நான் இந்த நம்மளுடைய வியூவர்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமா பிரிக்கிறேன், லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு. இவங்க இந்த லெவல் 3ல இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா நீங்க பிராக்டிஸ் செக்ஷன் வரலாம். பிராக்டிஸ் செக்ஷனுக்கு நான் வந்து பார்த்தோன்னா வாட்ஸ்அப் குரூப் தனியாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அதில் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் பார்த்தீங்கன்னா 1 hour நம்ம வி ஷுட் ப்ராக்டிஸ். அந்த ப்ராக்டிஸ்க்கு நான் டைட்டில் வைஸாக வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். டெய்லி அந்த டைட்டில் வேர்ஸை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அண்ட் ப்ராக்டிஸும் பண்ணலாம். இது வந்து கண்டிப்பா ஐ பிலீவ் யூ இட் வில் ஹெல்ப் யூ டு ப்ராக்டிஸ் டெய்லி. ஸோ ஓரளவு உங்களுக்கு இந்த கிராமர்லாம் புரியுது அப்படின்னா நீங்கள் 3rd லெவலில் வந்துடுவீங்க. ஸோ நான் வந்து உங்களை நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோஸ் நான் போடுறேன். இதை பார்த்துட்டு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாட் இஸ் யுவர் சஜஷன் ஆர் வாட் இஸ் யுவர் ஐடியாஸ், வாட் இஸ் யுவர் தாட்ஸ், இது எல்லாமே ப்ளீஸ் யூ மென்ஷன் இன் த கமெண்ட் பாக்ஸ். உங்களுடைய கருத்துக்களை தயவுசெய்து பதிவு பண்ணுங்க. எனக்கு ஒரு லைக்கும் போடுங்க, எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோ நான் போட முடியும். ப்ளஸ் இது வந்து இன்னும் நீங்கள் எப்படி செய்யணும், அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நிறைய சொல்லுங்க. ஏன்னா நான் இது வந்து நான் ஒரு யூடியூப்பராக மாறி ஒரு கிளாஸ் போயிட்டு வந்தோ இல்லை இது பண்ணியோ நான் அந்த இது எடுக்கல. எனக்கு தெரிஞ்சது நான் அது உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்றதால தான் சொல்கிறேன். அட் த சேம் டைம் பார்த்தோன்னா இப்போ நான் கிளாஸ் டைமில் பசங்களுக்கு I took the class in front of the students. I will be taking class free mind. But the camera வச்சு எடுக்கும்போது just a little bit of I have nervous. கொஞ்சம் எனக்கு நர்வஸாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் போக போக இதை நான் தெளிவுபடுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ அந்த பெல் பட்டனை டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வந்து விழும். நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். See you next video.